நீங்க வந்துட்டு வீட்ல ஸ்டிச் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. வீட்ல ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். அதாவது வாடகை மெயினா குறையும். ஏன்னா வாடகை தான் ஒரு கடைக்கு வந்து அதிகபட்ச செலவு. அப்படிங்கும்போது வாடகை தான் இழுக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் பில், கடை கரண்ட் பில் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது டபுளா வரும். அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ். அப்புறம் கடைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ஆள் போடுவீங்க, அதுக்கு சேலரி கொடுப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது உங்களுக்கு செலவுகள் வந்து அதிகமாகும். இப்ப நீங்க வீட்ல ஒரு ஆள் நீங்களே கட்டிங் போட்டு நீங்களே ஸ்டிச் பண்ணி நீங்களே எல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய செலவு வந்து குறையும். ஆனா நீங்க வீட்ல எத்தனை பிளவுஸ் வேணாலும் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடையில அப்படிங்கும்போது எத்தனை ரெடி பண்ணாலும் அதுக்கான செலவு அதுல மைனஸ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரே செலவுல கரண்ட் பில் மட்டும்தான் எக்ஸஸ் ஆகும். வாடகை வந்து உங்களுக்கு இது அதிகம் வராது. ஏன்னா வீட்டு வாடகையோட சேர்த்தி. அதுக்காக வீட்டு வாடகையை வந்து உங்க வருமானத்துல வந்து நீங்க ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல. ஏன்னா அதையும் நீங்க ஓரளவுக்கு கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க இப்ப வீட்டு வாடகை கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இல்ல சொந்த வீடு அப்படிங்கும்போது அதுக்கான என்ன எக்ஸ்பென்ஸ் பண்றீங்களோ அதுல ஒரு 25% வந்து நீங்க இதுல சேர்த்திக்கலாம். அதுக்கு மேல வந்து நம்ம இதுல சேர்த்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு வீட்டோட சேர்த்தி தான் நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது தனிப்பட்ட செலவு நீங்க எதுவுமே தைச்சாலும் தைக்கலனாலும் நீங்க கொடுக்க வாடகை கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. அப்ப கடை வாடகை அப்படி கிடையாது. கடையில தைச்சாலும் தைக்கல அப்படின்னாலும் மாசம் ஆனா அந்த வாடகை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆர்டர் வந்தாலும் வரல அப்படின்னாலும் அந்த கரண்ட் பில் அந்த இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதனால வெளியில தைக்கிறவங்களத விட நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்கி ஆகணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து கஸ்டமர் கிடைப்பாங்க. இப்போ வீட்டில் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னா நீங்க வாங்குறது ரேட் ஓகே தான். இப்போ நீங்க வந்து 100 அப்படிங்கிறது 120 வாங்கிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது 240 வாங்கிக்கலாம். அது 250 125 அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். லைனிங்க்கு வந்து ஒரு மீட்டருக்கு 50 rupees நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அது உங்களை வாங்க சொன்னாங்கன்னா அது தனி 50 rupees தனியா சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி சுடிக்கு அப்படிங்கும்போது நீங்க சொல்லியிருக்க ரேட் ஓகே தான். 400 அப்படிங்கும்போது 400 வாங்கிக்கலாம். உங்களுடைய பினிஷிங்கும் நீங்க மற்ற ஓவர்லாக் போடுறதுல இருந்து மற்ற எல்லா இதுவும் நாடா போடுறதுல இருந்து எல்லாமே நீங்க மெட்டீரியலா வாங்கி ஒரு கடையில என்ன பினிஷிங் கொடுக்குறாங்களோ அதே பினிஷிங் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா 125 250 400 இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். லைனிங் கிளாத் மீட்டர் 50 ரூபா போட்டு, ஏன்னா அதை வாங்கி நம்ம வாஷ் பண்ணி எல்லாம் தான் பண்ணி போடுவோம். அதனால ஒரு மீட்டர் 50 ரூபா அப்படிங்கிற ரேட்ல நீங்க போட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது என்னுடைய சஜஷன். இது வந்து உங்களுடைய ஏரியாவை பொறுத்து உங்களுடைய அந்த ரேட் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமருக்கு உங்களுடைய ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ரேட்டை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய ஒர்க்ல ஃபினிஷிங் இல்லாம நீங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் லாஸ் ஆவாங்க. அதனால அதை கவனமா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.